ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பிகினிங் ஆஃப்டர் தி எண்ட் எபிசோட் 10 தான். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. அதே மாதிரி இப்போ தான் நம்ம சேனலுக்கு வரீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஸ்டார்டிங்லேயே அந்த வீட்டை பார்த்து அவங்க வியந்து போகிறாங்க. அது ஒரு கேசல் மாதிரி இருக்கு. சார் இது என்ன, நீ உள்ளவா, இன்னமும் நீ ஆச்சரியமாக போகிற. இன்னைக்கு நைட்டு இந்த இடம் முழுக்க அரிஸ்டோகிராஃப்டும் அட்வென்ச்சரஸ் அவங்களும் நிறைய பேர் இருந்தாங்க. உண்மையை சொன்னால் இன்னைக்கு தான் கரெக்டான வாய்ப்பே இந்த மாதிரி பெரிய பெரிய வேல்யூல இருக்க ஐட்டம்ஸை வாங்குறதுக்கு. அங்கே ஏகப்பட்ட பீஸ்ட் கோரும் இருக்கு. ஆத்தரோட அப்பாவும் அங்கே கத்தி சொல்றாரு. எல்லாருமே அலர்ட்டா இருங்க. ஆத்தரும் பார்த்துக்கினே யோசிக்கிறான், என்ன இவரு இன்னைக்கு இவரு ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்காருமா, அவர்கிட்ட அப்புறமா நீ சொல்லு, இதனால அவரு ரொம்ப சந்தோஷமாவாருன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ராணி, பிரின்சஸ், குயின் இந்த மாதிரி எல்லாருமே அங்க வராங்க. அங்க இப்பதான் அனௌன்ஸ் பண்றவரே சொல்றாரு, இந்த ஆக்ஷன் ஹவுஸ் இது வந்து இப்போ ஓப்பன் ஆயிடுச்சு, இப்போ எல்லாருமே தயாரா. அங்க ஹீரோக்கும் நல்லாவே புரியுது, இந்த கிங் இருக்காருல்ல, இருக்குன்னு இந்த இடத்துல நிறையவே பேர் இருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த விஷயங்களை பார்க்கும் போது என்னோட பழைய வாழ்க்கை அது வந்து எனக்கு ஞாபகம் வருது. அதுக்கப்புறம் அனௌன்ஸ் பண்றவரும் சொல்றாரு, இந்த பொருளை உருவாக்குனவரு ஒரு புகழ்பெற்ற ஸ்வாட்ச்மேன் தான். ஸ்வாடுக்கு என்ன ஸ்பெஷாலிட்டி இருக்குன்னு தானே கேக்குறீங்க. ஸ்வாடுக்கு மானா இருக்கு. அதே மாதிரி இதோட எட்ஜில் எலக்ட்ரிக்கோட ஃப்ளோ இருக்கும். அதே மாதிரி ஆப்பனண்டோட ஃப்ரீடம் அதையும் இதை அசால்ட்டா பறிக்கும். இதோட பெட்டிங்க 50 வச்சு ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் அங்க வித்து போகுது. நம்ம ஹீரோ என்ன யோசிக்கிறானா, அதுல அவனோட மானாவை யூஸ் பண்ணா அது வந்து நல்ல விஷயமா இருக்கும்னு யோசிக்கிறான். அதுக்கப்புறம் ஏதோ ஒரு மாஸ்க் மாதிரி ஒரு விஷயத்த கொண்டு வராங்க. அதை அவன் பார்த்துனுப்பானா, என்ன தெரியும் இது மேலேயாச்சும் உன்னோட கண்ணு போகுதா, இல்ல இங்க இருக்கிற ஒரு விஷயமும் ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கு. அப்புறம் தான் ஆளுக்கு ஒரு விஷயமே ஞாபகம் வரும், செல்வியாவை ஆளக்கானும். அட அது எங்க போச்சு, அது உன் தங்கச்சி கூட தான் இருந்தது. அட இப்ப அது எங்க, அந்த குட்டி டிராகனும் வேற ஒரு எத்த நோக்கி போகுது. அந்த இடத்துல யாரோ ஒருத்தங்க அதை பாக்குறாங்க. இந்த சைடு அங்க இன்னொரு பீஸ்ட் அவங்க விக்கிறாங்களா, இது ஒரு லயன் பீஸ்ட் தான். அதை யாரு வாங்குறீங்கன்னு கேட்க இங்க வந்து யோசிக்காம அதை வாங்கிக்கிறாரு. 1000 கோல்டு காயினை குத்து, இதை நான் என்னோட மகனுக்கு தர போறேன். என்ன மகனே, கண்டிப்பா நான் வந்து அதை வாங்கிக்கிறேன். இந்த சைடு அங்க ஆத்தரோட அந்த குட்டி டிராகனை அவரு பார்க்க அங்க அவரும் கேட்கிறாரு, உன்னோட உண்மையான பாடி எனக்கு காட்டு, என்ன காட்ட மாட்டியா. ஆனா அது முடியாதுன்னு தலையாட்டமா. அதுக்குள்ள நம்ம ஹீரோ தேடின்னு வந்துடுறான். அட இவனா, இவன் கூட என்னால பிரச்சனையை உருவாக்க முடியாது இப்படி ஒரு யோசிப்பாரா. அதுக்குள்ள நம்ம ஹீரோ சொல்றான், மரியாதை போக வரீங்களா, அது வந்து என்னோட பார்ட்னர் தான். அப்படியா, இது ஒன்னும் சேலுக்கு இல்லையா, இது ரொம்ப ரேரான மானா பீஸ்டா தான் இருக்கு. அதே மாதிரி இது மோ ஒபீடியன்ட்டாவும் இருக்கு. இவரு வந்து ஒரு மந்திரவாதி தான். அங்க அதுக்குள்ள அது ஓடி வந்தது. வந்து எதுக்கு ஓடி போன, இப்ப பாரு, அதனால தான் இவ்வளவு பிரச்சனை. ஏய் அது வந்து எனக்கு கொடுக்குறியா, அதோட ஹிடனான அந்த பொட்டன்ஷியல் அதை என்னால அசால்ட்டா அன்லீஸ் பண்ண முடியும், அதனால எனக்கு கூட அதை இல்ல என்னால முடியாது இப்படின்னு சொல்லிட்டு அங்க போவானா. அங்க ஒரு அட்டாக் மேல அட்டாக்கா பண்ணிருக்காரு. நீ என்ன பண்ணிருக்க, நான் வந்து ஒரு ராயல் ஃபேமிலியோட மேஜ், அதனால எனக்கு கூட. நான் நம்ம ஆத்தரங்க கண்டுக்கவே இல்லையே, கண்டுக்காம போறான் ஆளு. ஏய் இந்த மாதிரி உங்க ஃபேமிலி வந்து சொல்லலையா, ராயல் ஃபேமிலி ஏதாச்சும் கேட்டாங்கன்னா இல்ல சொன்னாங்கன்னா நீ அதை செய்யணும்னு உனக்கு தெரியாதா என்ன. நீ வந்து ஒத்துக்கலன்னா எனக்கு பிரச்சனை இல்ல, நான் இப்போ நீ பண்ண வேலைக்கு உன்னோட பேரண்ட்ஸ் தான் ரெஸ்பான்சிபிலிட்டியை ஏத்துக்கிற மாதிரி இருக்கும். என்ன சொன்னீங்க, அது திரும்பவும் சொல்லுங்க அப்படின்னு அங்க ஆத்தர முறைக்க அந்த இடமே பயங்கரமா ஆறாவால சூழ்ந்து போகுது. அந்த இடத்துல இருக்க ஒரு கண்ணாடியும் அப்படியே சுக்குநூறா ஒடியுது. சின்ன பசங்க, குழந்தைங்க எல்லாருமே பயந்து போயிடறாங்க. அங்க பயங்கரமான ஒரு கொலை பண்ற ஆறா அது அப்படியே பரவுது. யாரோட ஆறா இது, சீக்கிரம் யாரு நீ வெள்ளவா அப்படின்னு நம்ம கிங் முன்னாடி இருக்க ஆளுங்களா சொல்றாங்க. நான் அவங்களுக்கு தெரியல இது நம்ம ஆத்தருன்னு. ஆத்தரும் இப்பதான் யோசிக்கிறான், அடச்சை எமோஷனை என்னால திரும்பவும் கட்டுப்படுத்த முடியல. இதுக்கப்புறம் அங்க வந்து மன்னிப்பு கேட்கறான் நம்ம ஆத்தர் எல்லாருக்கிட்டையும். அங்க அவரோட அப்பா இந்த மாதிரி கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்ல அங்க இதனால அவரு வந்து அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாரு. மேஜர் சொல்றாரு, என்ன நீங்க அவர் வந்து கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்றாரு, நீங்க என்னன்னா பனிஷ்மெண்ட்டை ஏத்தாம இருக்கீங்க. சரி ஏதோ ஒண்ணு, ஆனா அந்த ரேரான பீஸ்ட் இருக்குல்ல அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதை என்னோட பார்ட்னரா மாத்தலாம் அப்படின்னு யோசிக்கிறேன். ஆமா, இந்த செபாஸ்டின் வந்து ஏகப்பட்ட முறை என்னோட ஃபேமிலியை காப்பாத்திருக்காரு, அதனால நான் அவருக்கு அதை தரலான்னு இருக்கேன். ஆனா நம்ம ஹீரோ யோசிக்காம அங்க முடியாதுன்னு சொல்லுவானா. இருக்கிற எல்லாருமே ஒரு மாதிரி பாக்குறாங்க. நைட்ஸ் எல்லாம் கூட சொல்றாங்க, ஏய் தம்பி, உன்னை விடவும் யாராச்சும் ஹையர் பொசிஷன்ல இருக்கும் போது நீ கண்ணை கீழே வச்சிருக்கணும், அதே மாதிரி அவங்க கிட்ட நீ பேசக்கூடாது, அது உனக்கு தெரியாதா என்ன. அங்க திரும்பவும் கிங் வந்து கேக்குறாரு, அந்த பீஸ்ட பாக்குறதுக்கு யாரா எனக்கு தெரியுது, அதனால நான் இப்ப ஜெயிச்சேன் அந்த லயன் பீஸ்ட், அதை வந்து நான் தரேன், அதுக்கு பதிலா என்ன எனக்கு ட்ரேட் பண்றியா. ஆனா அப்பா இல்ல மகனே, அது வந்து ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது, அதை நம்ம ட்ரேட் பண்ணிக்கலாம். இந்த வாட்டியும் நம்ம ஹீரோ ஒத்துக்கல முடியாது. இந்த இடத்தோட கிங் நான் திரும்பவும் உன்கிட்ட கேட்கிறேன், மாதிரி நீ ட்ரேட் பண்ண போறியா இல்லையா. இதை கேட்டோன்னே நம்ம ஹீரோ அங்க கடுப்பாய் சொல்றான், நானும் அதே தான் கேட்கிறேன் கிங், நீங்க வந்து உங்களோட பசங்களை எவ்வளோக்கு விப்பீங்க, ஏன்னா உங்களுக்கு வந்து மரியாதைன்னு ஒண்ணு இல்லவே இல்லையா, அவங்களால முடியாதுன்னு தெரிஞ்சோ இந்த மாதிரி நீங்க கேட்டுங்கன்னே இருக்கீங்க. உங்க பசங்க கூட நான் ட்ரீட் பண்ற மாதிரி இருந்தா நீங்க என்ன விப்பீங்களா. இதனால மத்தவங்க கடுப்பாக அங்க இருக்கிற நைட்ஸ் எல்லாம் தாக்க வராங்க. நம்ம ஹீரோ பயங்கரமா தாக்கிறான். ஒரு ஏதோ ஒரு ஸ்பெல்ல போட இடமே ஒரு மாதிரி வெள்ளையாவுது. என்ன ஆச்சு இங்க, அந்த ஸ்பெல் அது வந்து என் மேல ஒர்க் ஆகுது. என்ன யோசனை இருக்க, ஒரு ராயல் மேஜ் அட்டாக் பண்ணி உன்னால ஜெயிக்க முடியும்னு யோசிக்கிறியா. ஆனா அவரோட நிலைமை
நிலைமைய ஒரு வழி ஆக்கிறான். ஏய், நீ வந்து பண்ண காரியத்துக்கு நாங்க ஒன்னும் உன்னை விட போதில்ல. அப்படியா? இனி என்னதான் ஹெல்ப் கேட்டாலும் யாருமே இங்க கேட்க போதில்ல. இந்த ராயல் மேஜ் அவன் பயங்கரமா மிரட்டான். அதுக்கப்புறம் அந்த டைமையும் நார்மலாக்க அந்த இடத்துலயே அவன் மயங்கி போயிடறான். இதுக்கப்புறம் அவன் ஏந்துக்கும் போதே சொல்றான், நல்லா அந்த மூமெண்ட்டை சீல பல நொடிக்கு அப்படியே நிறுத்த முடிஞ்சது. ஆனா உண்மையை சொன்னா நான் அந்த அளவுக்கு ட்ரெயின் ஆகல இன்னும். அதுக்கப்புறம் தான் அவங்க அம்மா வராங்க. அங்க என்ன ஆயிருக்கும்னு அவன் கேட்பானா, இவன் மயங்கி போயிட்டான்ல. அங்க இவங்க ரொம்ப பயந்து போயிட்டாங்க. டாக்டர் கிட்டே அவங்க கேட்டாங்க, அம்மா இவனுக்கு என்ன ஆச்சு, நீங்க கவலைப்படாதீங்க, நான் ரெஸ்ட் எடுக்க வைங்க, கொஞ்ச நேரத்திலே இவன் குணமாயிடுவான். ஆனா நான் எதிர்பார்க்கல நீ சீக்கிரமாவே குணமாயிட்ட தெரியுமா. திரும்பவும் இவங்களை கவலைப்பட வச்சிட்டேன்னு நினைக்கிறேன். அப்புறம் அவங்க டவுனுக்கு போறாங்க. அங்க எலனாக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த அவங்க வாங்கி தராங்க. இதை நீ உன்னோட சிஸ்டருக்கு கூட, கண்டிப்பா இது அவளுக்கு பிடிக்கும். அதே மாதிரி இது நீ கொடுக்குறேன்னு சொன்னா அவ ரொம்ப சந்தோஷமாவா. ஆத்தர் உனக்கும் ஏதாச்சும் வேணும்னா நீ வாங்கிக்கலாம். ஆனா காசு நான் ஏன் இப்படி யோசிக்கிறேன்னா, ஏன்னா நான் பண்ண வேலையில என்னோட அப்பாவோட வேலை அங்க போச்சா இல்லையா அது கூட எனக்கு தெரியல. கவலைப்படாத, எனக்குன்னு ஒரு ஜாப் இருக்கு. நம்ம ஆலிஸ் ப்ராடக்ட் எல்லாம் உருவாக்குவாங்க. அது நோபலுக்கு இடையில ரொம்ப பாப்புலராகவும் இருக்கு. இதே மாதிரி அவங்க நிறைய பொருளை வாங்கிட்டு வராங்க. அங்க ராயல் கேபிட்டல்ல இருந்து இன்னொருத்தர் அங்க ஆத்தரோட அப்பாவை பார்க்க வந்திருக்காரு. நேற்று அந்த விஷயத்துக்காக மன்னிச்சிருங்க. அதே மாதிரி அதுக்காக நாங்க காசையும் கொண்டு வந்திருக்கோம். நீங்க என்ன யோசிக்கிறீங்க, இந்த மாதிரி விஷயத்த காசை வச்சு சால்வ் பண்ண முடியும்னு யோசிக்கிறீங்களா? அந்த இடத்துல என்னோட மகன் அவன் வந்து எந்தே போயிருப்பான். இந்த இடத்துல நம்ம ஆத்தரும் வரான். ஆமா, இங்க என்ன போயின்னு இருக்கு, கம்முனு. இதே மாதிரி நம்ம ஆத்தரும் உள்ள வர இங்க வந்து ஆத்தர் கிட்ட ஒரு மன்னிப்பு கேட்கறாரு. மன்னிச்சிரு, இந்த மாதிரி நேத்து அவங்க தெரியாதனமா உன்னை தாக்கிட்டாங்க. மனசுலயே அவர் யோசிக்கிறாரு. ஏன் சொன்னா இவன் தான் நடிக்கிறான், உங்க தாக்க போனக்கு அப்புறம் இவன் தாக்குனா. உங்க ஆத்தரோட அப்பாவும் கத்த ஆரம்பிச்சிடறாரு. நீங்க என்ன யோசனை இருக்கீங்க, உங்களோட மகனோட உயிரே அங்க போயிருக்கோம் அவங்க ரெண்டு பேரால. அட இருங்க, அதனால்தான் அவங்க ரெண்டு பேரை வேலையை விட்டு தூக்கிட்டாங்களா, அப்புறம் என்ன? ஆமா ஆமா, வெறுமா அவங்க ரெண்டு பேரை வர சொல்லிட்டு லைட்டா அங்க கத்திட்டு குட் பை அப்படின்னு சொன்னாரு. இதெல்லாம் என்ன விஷயமா இருக்கு? அட என்ன பேசின்னு இருக்கீங்க, உங்களோட சன்னு அவன் தான் ரூடா பேச ஆரம்பிச்சான். அதே மாதிரி நீங்க செக்யூரிட்டியும் ஒழுங்கா மெயின்டைன் பண்ணல. ஆத்தரோட அப்பா கத்த ஆரம்பிக்கிறாரா. அங்க ஆத்தர் தடுக்கிறான். வேணாம் நில்லுங்க, எனக்கு எதுவுமே ஆகல, அது வரைக்கும் ஓகே தான். அதே மாதிரி அந்த மேஜ் அவருக்கு என்ன ஆச்சு, அவரோட காலம் உடஞ்சு போச்சு, அது என்ன ஆச்சு, அவரையும் வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. கொடுக்கும் போதும் ஏதோ அவரோட காலை உங்களோட மகன் தான் உடைச்சான் அப்படின்னு சொல்லிருக்காரு. இது என்ன கதையா இருக்கு, இன்னமும் விஷயங்களை முடிக்கல. அவன் வந்து அட்டாக் பண்ணும்போது ஸ்பெல் அவன் பவுன்ஸ் பண்ணிட்டான். அதே மாதிரி அவங்க ரெண்டு பேரும் அட்டாக் பண்ணதுக்கு அவர் வருத்தப்பட்டாரு. அதனாலதான் கிஃப்டா ஒரு இதை குத்துருக்காரு. அதே மாதிரி உங்க சன்னுக்குள்ள ஒரு இன்னேட்டான திறமை இருக்குன்னு நினைக்கிறேன். அதான் ஒரு திறமைசாலியா இருந்தாலும் அவனுக்கு நீங்க மேனரை சொல்லி தரணும். எங்க மேஜஸ்டி மாதிரி எல்லாருமே இருக்க மாட்டாங்க. ஒரு கேட்கிற அந்த மன்னிப்பையும் ஒரு ஒத்துக்கிறாரு. அங்க காசை தூக்கி ஆத்தர் கிட்ட தராரு. இந்த ஆத்தர் இது வந்து உந்துதான். ஏன்னா இப்ப நீ ஏதாச்சும் ஒன்று ஆரம்பிக்கணும்னா கண்டிப்பா உனக்கு காசு தேவைப்படும், அதுக்காக நீ வச்சுக்கோ, ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் தான் அவனுக்கு புரிய வருது இன்னமும் ஒரு சைல்டா தான் இருக்கான். அதே மாதிரி இப்போதான் நம்ம ஆத்தருக்கு புரிஞ்சிருக்கு ஒரு சமமான பவரை அவன் பயன்படுத்தணும்னு. அப்புறம் அவன் அகாடமி பக்கம் வருவானா. அங்க ஒரு பறவை இவனையே பார்த்துன்னு இருக்கும். அதுவும் அப்படியே உள்ள நோக்கி ஓட ஆரம்பிக்க அப்படியே பின்னாடியே தொத்தின்னு போறான். அங்க யாரோ ஒருத்தங்க இருக்காங்க. வா ஆத்தர், எனக்காக தான் நான் வெயிட் பண்ணினேன். உங்க யாரு? நம்ம ஆத்தரோட உண்மையான பவரே கொஞ்சம் கொஞ்சமா தான் வெளியில வருது. இதுக்கப்புறம் தான் வேற லெவல்ல போகும்னு நினைக்கிறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.